ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டின்னருக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருந்தேன், நெத்திலி குழம்பு தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தான் செஞ்சேன். ஏன்னா இட்லிக்கு காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலுமே இன்றைக்கி சிம்பிளாக முடிக்கணுன்றதுக்காக இட்லியை செஞ்சுட்டேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நெத்திலியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கூடவே லவங்கம், பட்டை, 2 பச்சை மிளகா, 3 வெங்காயத்தை பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ 1 1/2 தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இது கூடவே 4 தேங்காய் பத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குழம்புக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு நம்ம நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்க வேண்டியது தான். சூடான நெத்திலி குருமா குழம்பு ரெடி. இதுக்கு டிஃபனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூடான சாதத்துக்குமே சூப்பராகவே இருக்குங்க. இன்றைக்கி நான் இட்லி செஞ்சதுனால பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதனால் இன்றைக்கி இதையே முடிச்சிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.